இன்றைக்கி வந்து நம்ம டூனா கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு டின் வந்து டூனா எடுத்துருக்கேன். இது வந்து என்னென்னா இந்த டூனா ஃபிஷ்ஷோட மீட். ஸோ அதை வந்து பதப்படுத்தி இந்த மாதிரி டின்னில் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அப்புறம் இதில் ஒரு தக்காளி பழம் சேர்த்து தக்காளி பழம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற டூனா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும் அப்படிங்கிறதுக்காக இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மூடி போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட டூனா கிரேவி நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. சாம்பார், ரசம் இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த டூனா கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.